சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய போதனை புதிய அதிகாரம் கொண்ட போதனையாக இருக்கிறது என்று மக்கள் இதனை குறித்து கூறுவதை இன்றைய செய்தியில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்கு இந்த புதிய அதிகாரம் அல்லது மக்களுக்கு புதிதாக தெரிகின்ற இந்த அதிகாரம் என்பது விண்ணக தந்தையிடமிருந்து அவர் பெற்றுக் கொண்டதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வில் நாம் கடவுளுடைய வார்த்தையை செயல்படுத்தும் போது அவருடைய திருவிழத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த அதிகாரத்தை பெற்றுக் கொள்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் ஆண்டவர் இயேசுவை போல, நம்முடைய பாதுகாவலரை போல ஆண்டவருடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதற்கான அருளை இந்த படையில் நாம் கேட்போம். இன்றைய திருப்பலியானது ஆஸ்திரேலியா ஹீலா செல்வராஜ் என்று தன்னுடைய பிறந்த நாளிலே இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து இறையாசிரியர்களையும் நாகமங்கலம் செய்த பூரண உடல் சுகம் பெற்று இல்லம் திரும்ப இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் பெரியவர்களுமாரை மறைவாவின் குடும்பத்தில் மறைத்த சூசை மேரி சபைமுத்து அமல்ராஜ் சேசுராஜ் ஆனந்த இழைப்பாட்சிக்காக பொன்னகர் பாபு ஆனந்தராஜ் தேசிராணி குடும்பத்தில் மறைத்த யாகப்பன் இறந்த 6ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆன்ம இழைப்பாட்சிக்காகவும் இப்பணியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பலியின் தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறுவதற்கு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிதிரக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் அன்னாவை நினைவு கூர்ந்தார், அவரும் சாமுவேலை ஈன்றெடுத்தார். சாமுவேல் முதல் மொழியில் 1 வாசகம். அந்நாள்களில் சீலோவில் உண்டு குடித்தபின் அன்னா இறந்தார். ஒரு ஏழி ஆண்டவரின் கோவில் மன்றத்தில் ஒரு இருக்கை அமர்ந்திருந்தார். அண்ணா மனம் கஷ்டமிட்டு அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருட்களை செய்து வேண்டிக் கொண்டது. கடைகளில் ஆண்டவரே, நீரும் அடியாளாகிய என் துயரத்தை நல்லாக்கி என்னை மனம் மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருகிறார்கள். அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகவும்
உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவனது தலைமை அவரங்க செய்யப்படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் தினமும் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை துணைத்தார். அண்ணா தம் உள்ளத்தையோடு பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாக இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அண்ணா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். ராஜ்ய ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் தினமும் என் உள்ளத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறேன். உன் அடியாரை ஒரு கீர்த்தன பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்பதுயரங்களின் மிகுதியார் நான் இதுவரை பேசிக் கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏறி மன நிறைவோடு செல். இஸ்ராயலின் கணவர் நீ ஆண்டவரின் விண்ணப்பத்தை உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அண்ணா, உன் மடியார் உன் கண் முன்னே அருள் பெறுவானாக என்று கூறி நாம் வழியில் சென்று உணவு அருந்தினார். இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. அவர்கள் காலையில் இழந்து ஆண்டவர் திரும்பும் வழிபட்டுவிட்டு திரும்பி சென்று ராமோவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தன் மனைவி அண்ணாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கொண்டார். உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என பெயரிட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய விடுதலை. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் வீட்டில் வழிபடுகிறேன் அல்லவே. அடியவரின் எதிர்கள் நடைபெறுகின்றன. நடுப்பாளர் வலிமை பெறுகின்றன. நிறைவுடன் வாழ்ந்தவர் கோழைக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தார் பசி தீர்த்தார் ஆகியுள்ளனர். மலடி இருவரை பெற்றெடுத்துக் கொண்டார். பல முதல்வரை பெற்றவர்களார் தனியர் ஆகின்றார் அல்லவே. ஆண்டவர் சொல்லுகிறார், உயிரும் தருகின்றார், பாதாளத்தை தருகிறார், உயர்த்துகிறார். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகின்றார், தாழ்ந்து கிடக்கின்றவர்களை நேர்மைப்படுத்துகின்றார் அல்லவே. உறுதியிலிருந்து அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையிலிருந்து வலியவரை தூக்கி விடுகின்றார், உயர்வுடையவரோடு அவர்கள் அமர்த்துகின்றார் அல்லவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 21 முதல் 28 வரை.
இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவை உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அவரை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகின்றார், அவை இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுவாக மனிதர்களாகிய நாம் அதிகாரம் கொண்டிருக்கின்றவர்களாகவே இருக்க விரும்புகின்றோம். ஏனெனில் நாம் சொல்லும் போது ஒருவர் அதை கேட்கின்ற போதும் அதை செயல்படுத்துகின்ற போதும் நமக்கு மகிழ்ச்சி தருகிறது. எனவே பொதுவாகவே எல்லாரும் அதிகாரம் விரும்புகின்ற அல்லது அதை தேடி பெற முயற்சிக்கின்ற அந்த ஒரு நிலையிலாம் பெரும்பாலும் எல்லாரும் நாம் இருக்கின்றோம். யாருக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறதோ, என்ன வசதி இருக்கிறதோ அதை பொறுத்து அந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். இன்று உலக அளவில் அல்லது தேசிய அளவில் நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அரசியல் அதிகாரம் அல்லது நமக்கான அத்தகைய ஒரு அதிகாரம் உடைய கைகளில் இருக்கின்ற பொழுது அதை நாம் பெற்று என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அந்த ஒரு நிலையில் அதனை பெற நாம் முயற்சிக்கின்றோம். ஒரு விவிலிய ஆசிரியர் இந்த அதிகாரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது 2 வகையான அதிகாரங்கள் என்று சொல்லுகின்றார். வெளியிலிருந்து வருகின்ற அதிகாரம், அது ஒரு வரையறைக்கு உட்பட்டது. குறிப்பிட்ட காலத்தில் வரும், குறிப்பிட்ட நேரத்தில் அது சென்றுவிடும். உதாரணமாக, நான் பங்கு தந்தையாக இருக்கின்ற எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது என்றால், பங்கு தந்தையாக இருக்கும் வரை அந்த அதிகாரம் இருக்கும். அது முடித்துவிட்டால் அந்த அதிகாரம் என்பது எனக்கு இராது. அதே நேரத்தில் உள்மன அதிகாரம் என்பது அது நாம் நமக்குள் இருக்கின்ற அந்த நற்பண்புகள் அல்லது நாம் நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே இருக்கின்ற அந்த குறுகிய இடைவெளி அல்லது கடவுளோடு நாம் கொண்டிருக்கின்ற அந்த நெருக்கம் அல்லது நமக்குள் இருக்கின்ற அந்த நல்ல மனித பண்புகள், இவைகளை பொறுத்தே நம்முடைய உள்மன அதிகாரம் இருக்கிறது என்று. எனவே இந்த உள்ளிருந்து நாம் பெற்றுக் கொள்கின்ற அதிகாரம் என்பது அது நிலையானது, அது நீடித்ததாக இருக்கும். அந்த அதிகாரம் என்பது அது கடவுளிடமிருந்து நமக்கு பல நேரங்களில் வருவதாக நம்முடைய நற்பண்புகளிலிருந்து நாம் பெற்றுக் கொள்கின்ற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த அதிகாரம் கொண்ட 2 நபர்களை இன்றைய வாசகங்களில் நாம் பார்க்கின்றோம். முதல் நபர் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட அண்ணா என்ற அவருடைய அந்த அதிகாரத்தை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது, அவர் ஆலயத்தின் உள்ளே வந்து ஜெபிக்கின்றார். அங்கே இருக்கின்ற குரு ஏலி அவரை தவறாக புரிந்து கொள்கின்றார். அவர் குடித்துவிட்டு உடலை கொண்டிருக்கிறாரோ என்று. ஆனால் அப்படி தவறாக அவர் சொன்னாலும் அவருக்கும் அந்த கடவுள் மீது கொண்ட அந்த நம்பிக்கை அல்லது இன்னுமாக அவரிடம் இருந்த அந்த ஒரு நல்ல பண்புகள், இது எல்லாமே அதற்கான ஒரு விளக்கத்தை நான் இது போல துன்பப்பட்டு இந்த ஒரு வேதனையில் என்னுடைய வேண்டுதலை முன்வைத்து ஜெபிக்கின்றேன். எனவே நம்பிக்கையோடு இந்த எனக்கு இந்த ஒரு அவல நிலை, அந்த குழந்தை இல்லாத அந்த நிலை என்பது என்னிடமிருந்து அகல வேண்டும் என அந்த குரு ஏலியிடம் அவர் பொறுமையாக எடுத்து சொல்லுகின்ற பொழுது, அவரும் அவருக்கான நம்பிக்கையை ஊட்டுகின்றார். மனநிறைவோடு செல், இஸ்ரவேல் கடவுளாகிய ஆண்டவர் உனது வேண்டுதலை கேட்டிருந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த அண்ணாவும் மகிழ்வோடு அதை பற்றி எந்த கவலை இல்லாமல் அந்த தன்னுடைய பணியை செய்வதாக நாம் பார்க்கின்றோம். எனவே அவரிடம் இருந்த உள்மன அதிகாரம் என்பது வெளியிலிருந்து ஒருவர் தவறாக புரிந்து கொண்டாலும் அதை நிதானமாக எடுத்து சொல்லி அதை புரிய வைக்கின்ற அந்த தன்மை என்பது அது நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக கடவுள் தருவார் என்ற அந்த நம்பிக்கை என்பது அவரிடம் இருந்த அந்த உள்மன அதிகாரத்தை காட்டுகிறது.
நற்செய்தியை நாம் பார்க்கின்ற நம் ஆண்டவர் இயேசுவின் அதிகாரம் இது என்ன புதிய அதிகாரம் கொண்ட ஒரு போதனையாக இருக்குது என்று மக்கள் வியப்பில் ஆழ்கிறார்கள். ஏனெனில் அங்கு இருந்த மற்ற ஆண்டவர் இயேசுவை போல போதித்த மற்ற போதகர்களிடம் அத்தகைய அதிகாரம் இல்லை, இன்னும் மறைமுன் அறிஞர்களிடம் இத்தகைய அதிகாரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவிடம் காணப்பட்ட இந்த ஒரு புதிய அதிகாரம் என்பது அவர் தன்னுடைய கடவுளிடமிருந்து தன்னுடைய விண்ணக தந்தையிடமிருந்து பெற்றதாக, அவருடைய அப்பா அனுபவத்திலிருந்து பெற்றுக் கொண்டதாக இருக்கின்றது. எனவே நான் தீ ஆவியிலிருந்து அவர் கட்டளை இடுகின்றார், நான் சொன்னால் அந்த தீ ஆவி இருந்து போகும் என்ற அத்தகைய நம்பிக்கையோடு அந்த ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஒரு நம்பிக்கையோடு அவர் சொல்லுகின்ற பொழுது தீ ஆவியும் அதற்கு கீழ்ப்படுகின்ற பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படுகின்றார். எனவே என்பவர்களே, நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற அந்த நெருக்கம், நாம் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கை பற்று, நம்மிடம் காண இருக்கின்ற அந்த நற்பண்புகள், நம்முடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே இருக்கின்ற அந்த குறைவான இடைவெளி, இவை எல்லாமே நம்முடைய உள்மன அதிகாரத்தை நமக்கு அது தெரிகிறது. நம்முடைய வாழ்விலும் இத்தகைய பண்புகளோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை போலவே நாம் இந்த அதிகாரத்தை நம்முடைய தந்தையிடமிருந்து கடவுளிடமிருந்து பெற்றுக் கொள்கின்றோம். அதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய வாழ்வை வழி எல்லாம் தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மக்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையதாக இருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதம் அடைந்து இறைப்பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நினைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் இருக்கிறோமானே. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையை வெறுமையாகி சிலுவையில் சிந்திய தமது ரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடு அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடு வான்படை அணிகளை சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுகளுடன் கிடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் சத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வைப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒன்றொன்று என்று உமக்கோடு உடைய தகுந்தவர்கள் பிணைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருவவை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருநந்தையிலேயோ எங்கள் ஆயிரம் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திடும். சிறப்பாக திருப்பலிக்கு கொடுத்து ஜெபிக்கின்ற ஹில்டா செல்வராஜ் குடும்பத்தினர், சேகர் குடும்பத்தினர், மரியா ஆரோக்கியம் குடும்பத்தினர், பாபு ஆனந்தராஜ் தேசிய குடும்பத்தினர், இந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நம்பிக்கையோடு இவர்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் உடைய இறக்கத்தினாலும் பேரன்பினாலும் தந்தருளியாக. உயிர்த்தல் நோக்குடன் கொண்டோம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கொண்டு ஒரு திருமுக வழிகளை சொல்லணும். எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயும் கடவுளின் கண்ணியமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் புகுந்தவராக இருந்தோம். எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகவர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து மரமல்ல உம்மை ஒன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரை எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்வோம்: ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவு நலவும் வழிபடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நிச்சயமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று திருக்குறளுக்கு மொழிகிறீர்கள். எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அந்த அமைதி முற்றுமையும் அளித்தருளீராம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீங்களே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை
இறைவனின் சமரி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த சமரின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். நம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக.
சரியாக மாலை 6 மணிக்கு மேல் 6:30 அந்த நேரத்தில் ஆரம்பமாகும். அதற்கு முன்னதாகவே அங்கேயமாக வந்து பொங்கல் வைக்கின்ற போடுகின்ற மற்ற வினோத விளையாட்டுகளுக்கெல்லாம் சரியாக 4 மணிக்கெல்லாம் நாம் இது வந்து விடுவோம். இந்த விளையாட்டுகள்லாம் முடிந்து சரியாக 6:30 மணிக்கு நாம் பொருட்களை ஆரம்பிக்க இருக்கின்றோம். எனவே நீங்கள் மற்றும் பக்தர்கள் எல்லாம் நேரத்தோடு வரும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வான் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.